ஃபீல் குட் மூவி, ஃபீல் குட் பிளஸ் ஹாரர். இட்ஸ் a good movie. படம் வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம்னா மலையாள படம். என்ன மாதிரி நல்ல மூவி தான். என்ன மாதிரி ஸ்டோரி? இல்ல அது ரொம்ப நாள் கழிச்சிட்டு நிவின் போலீஸ் பேக் டு த ஃப்ளோ. அவ்வளவுதான். ஸ்டோரி லவ் ஸ்டோரியா இல்ல நார்மல்? as a மலையாளி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஃபீல் குட் மூவி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த ஒரு ஃபீல். ஹாரர் மூவியா இருக்கு. ஹாரர்னு சொல்ல முடியாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹாரர்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் ஒரு மூவி தான் அது. அந்த மாதிரி நிவின் பாலி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு வடக்கன் செல்ஃபி, அப்புறம் அந்த டைம்ல பார்த்தா அதே மாதிரி அந்த ஒரு ஃபீல் குட் அந்த இதில் இருக்காரு அப்படியே. இது ஒரு கம்பேக்கா இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் அப்படியே ஃபுல்லாக த்ரூ அவுட் எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா எல்லா படத்தையும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன சொல்லுங்க? காமெடி, பழைய காம்போ, அஜு வர்கீஸ், நிவின் பாலி காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மெயினாக இந்த ஃபீல் குட் அப்படியே முடிச்சுட்டு வரும்போது நல்லா அப்படியே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு அந்த டச். சர்வம் பயா நல்லா இருந்தது. லைக் ரொம்ப நாள் கழிச்சு நிவின் பாலியோட லைட் ஹார்ட்டட் மூவியாக இருந்தது. அவர் கம்பேக்காக இருக்கலாம். இது நல்லா இமோஷனல் டச் இருந்தது, கனெக்ட் இருந்தது. ஸோ நல்ல படம். கோஸ்ட் மாதிரி எடுத்துக்காங்க. கோஸ்ட் ட்ரெய்லர்ல அப்படி தான் காமிச்சாங்க. கோஸ்ட் அந்த மாதிரி தான், பட் லைக் ஹாரர் மாதிரி இல்லை. லைக் ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருந்தது. So, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன், ரியா ஷிபுன்னு சொல்கிறவங்க, அவங்க தான் கோஸ்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்துல ஏதாவது லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லேக்லாம் இருந்தது சார். லைக் நல்லா இருந்தது. ஒரு யூஷுவல் மலையாளம் ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடியும் சரி, எல்லா இடத்துலையும் சரி நல்லா இருந்துச்சு. கோஸ்ட் மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கு கோஸ்ட். இல்லை ப்ரோ, அப்படி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி கோஸ்ட்னு தான் சொன்னாங்க, பட் அன்டச்டு லவ் அந்த மாதிரி ஒரு இது நல்லா இருந்துச்சு. நிவின் பாலி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் அவர் எப்போவுமே நல்லா தான் நடிப்பார். அதனால நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக நல்லா பிடிக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு. படத்துல ஏதாவது லேக் அந்த மாதிரி லாகெல்லாம் எதுவும் இல்லை. ஸ்க்ரீன் பே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எது பெட்டரா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி நடிச்சது நிவின் பாலி? நிவின் போலி, அஜு வர்கீஸ் 2 பேரும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கம்பேக்கா இருந்துச்சு படத்துக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி புரியுது? ஸ்டோரி வந்துட்டு லைக் ஒரு லவ் பிளஸ் ஒரு கோஸ்ட்லாம் இல்லை, லைக் ஒரு லவ் எமோஷன் பிளஸ் நல்லா இருந்துச்சு படம். அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன கிராமத்துல இருந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ஒரு பூஜை அந்த இதுல போயிட்டு பட் ஆனால் கடைசியில வந்துட்டு ஒரு எமோஷன்ல கொண்டு முடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு படம். இல்ல படத்துல எதுவுமே லேக் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியா பார்க்க ரொம்ப ஃபேமிலி போய் நல்லா பார்க்கலாம். நல்ல படம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம், போய் பார்க்கலாம். படம் வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம்னா மலையாள படம். என்ன மாதிரி ஸ்டோரி? கோஸ்ட் ஸ்டோரி சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி, ஒரு மாதிரி இல்லூஷன் மாதிரி கொண்டு போவாங்க. டெலிவரின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? அதுல போக ஒரு மாதிரி படம் கனெக்ட் ஆனிச்சு. அந்த மாதிரி கேரக்டர் கொண்டு வந்து டெலிவிஷன் மாதிரி கொண்டு வந்து கனெக்ட் ஆகுது. கனெக்ட் கொஞ்சம் ஆச்சு. ஆனால் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. சப்டைட்டில் போடாதனால எனக்கு சில இடத்துல புரியல. ஆரம்பத்தில் கொஞ்சம் படம் ஸ்லோவாக போச்சு. எனக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ½ அன் ஹவருக்கு அடுத்து படம் நல்லா அப்படியே போயிடுச்சு. காமெடியாக கொஞ்சம் சரி நல்லா கொண்டு போயிடுச்சு. நிவின் பாலி அவர் நிவின் பாலி நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா காமெடியாக இருந்துச்சு. அவர் கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டான படம், எல்லாருக்கும் பார்க்கலாம், பிடிக்கும். மற்றபடி லேக் எது இருக்கா படத்துல? அதான் ஆரம்பத்தில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து படம் அப்படியே மியூசிக்காகவும் சரி எல்லாம் அப்படியே கொண்டு போயிடுச்சு. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ரொம்ப ஃபீல் குட்டாக தான் முடிச்சிருந்தாங்க. ஒரு லவ் இருந்துச்சு, அது ஃப்ளாஷ்பேக் அப்படி போக அது முடிச்சிட்டாங்க. ஃபேமிலியா எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். சப்டைட்டில் போகிற தேட்டர் போய் பாருங்க. இங்கே சப்டைட்டில் போடல, அதெல்லாம் புரியல எனக்கு. எப்படி இப்போ ஓடிடியில் தான் வந்தக்காரம் பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தா நல்லா, இப்போயே பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். சூப்பராக நல்லா இருந்தது. நிவின் பாலி ஆக்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். பிகாஸ் நிவின் போலியில் ரொம்ப எல்லா ஆக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸ் பண்ணவர் தானே. ஸோ பட் இது நல்லா இருக்கும். ஒரு ரிட்டர்ன். அவர் வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் சைலண்ட் ஆகணும், பட் இது நல்லா சூப்பராக வந்திருக்கு. கோஸ்ட் ஸ்டோரி சொல்றாங்க. கோஸ்ட் மாதிரி அந்த கோஸ்ட் மீன்ஸ் ஃபன்னாக இருக்கும். நல்லா பார்க்கலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணி எல்லாமே வந்து பாருங்க. சூப்பராக இருக்கும். ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். ஏதாவது லேக் அந்த மாதிரி இருக்கா? நத்திங், ஒன்றுமே கிடையாது. இன்டர்வலில் வரும்போது நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கான்னு நினைக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? செகண்ட் ஹாஃப் நல்லா எல்லாமே பட் போரிங்கே கிடையாது. சொல்கிற ஃபுல் ஃபிலிம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. ஒரு ஹாரர் இதா எடுத்துக்காங்களா? சாரி, ஹாரர் மூவியா எடுத்துக்காங்களா? இல்ல ஃபீல் குட் மூவி, ஃபீல் குட் பிளஸ் ஹாரர். இட்ஸ் a good movie. செம்மையா இருக்கு ப்ரோ. இது கம்பேக் ஆகுமா கண்டிப்பா நிவின் பாலி? அவர் எங்கேயும் போகலையே அந்த மாதிரி. இல்ல போன படம் கொஞ்சம் சரியா ஓடல. இட்ஸ் ரியலி குட். இட்ஸ் a comeback. யா நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கேன். கம்பேக் ஆச்சு. ஃபீல் குட் ஸ்டோரி தான். ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. ஒரு ஹாரர் மூவி ஸ்டைல் எடுத்துக்காங்களா? ஆமாம், ஹொரர் மூவி ஸ்டைல் தான். ஆனால் அந்த காமெடியாக இருந்துச்சு. ஹொரர் காமெடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? நல்லா இருந்துச்சு. நிவின் போலி என்டர்டெயின்மெண்ட், அந்த கம்ஃபர்ட் ஜோன்
நல்லா நிவின் பாலி இந்த வர்க்கீஸ் அவங்க எல்லாம் பழைய காம்போ அது எப்படி ஆமாம் அஜு வர்கீஸ் நிவின் போலி கோம்போ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பெருசாக பயம்லாம் இல்லை படத்தில் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. நல்ல காமெடியாக ஒர்க் அவுட் ஆச்சு. அஜு வர்கீஸு, நிவின் பாலி, ரியா ஷிபு இவங்கெல்லாம் அப்புறம் பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. செம்மையாச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து எனக்கு ஃபீல் ஆன வந்து ரொம்ப லென்த்தாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி அந்த லென்த்து வந்து எனக்கு போர் அடிக்கல. ஓகே எனக்கு தெரில. படம் நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல தான் மலையாள சினிமா தான். ஒரு லைன் சிம்பிளான லைனு அது அப்படியே ஒரு காமெடியாக ஒரு என்கேஜிங்காக கொண்டு போனாங்க. படத்தில் அந்த ஒரு பெரிய ரொமான்டிக் இல்லை. நிவின் பாலிக்கு எப்படி செட் ஆச்சுன்னா நம்ம பழைய நிவின் பாலி பார்த்த மாதிரி தான். அந்த ஒரு காமெடியாக சீன்ஸ்லாம் வந்து செட் ஆச்சு. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். அது தெரில தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்லாம் படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சென்டிமெண்டால தான் போச்சு. கொஞ்சம் சென்டிமெண்டாக கண்டிப்பாக சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10க்கு நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 7.5 வந்து கொடுப்பேன். 7.5. ஆமாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் நம்ம மலையாள படம் பார்த்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. இந்த கிரைம் த்ரில்லரு நிறைய இந்த ஒரு இது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர வேணாம். ஃப்ரீயாக இருந்தீங்க, போர் அடிக்குது, ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நம்மளை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக உட்காந்து படம் பார்த்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் படம் பார்த்து போகலாம். அவங்கள எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களை திருப்தி தான் படத்தை அனுப்ப தவிர்த்து அவங்கள வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் வாங்க படம் வந்து நல்லா இருக்கும். பரவாயில்ல சார், பார்க்கலாம். குட் என்டர்டெயின். ஹாரர் காமெடி எடுத்துக்காங்களே எப்படி இருக்கு? நல்ல காமெடியா இருக்கு. அவர் நிவின் பாலியோ வர்க்கீஸ் அவர் நடிச்சிருக்காங்க. அந்த காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. அதர்வைஸ் இஸ் குட் என்டர்டெயின். ஃபீல் குட் மூவியா இருக்கு சார். ஃபீல் குட் மூவி.